சூர்யாவ வெளிய கூட்டிட்டு போன பிறகு, சோழன வந்து கண்ண காட்டி வெளிய அங்கிட்டு கூட்டிட்டு போ சொல்லுவாரு போலீஸ்கிட்ட. உடனே போலீஸ் வந்து அவன கூட்டிட்டு போவாங்க அந்த சைடு. உடனே நிவிலா வந்துட்டு அப்படியே பயந்துகிட்டே அப்படி பார்த்துட்டே இருப்பா. நிலா வந்து இன்ஸ்பெக்டர்ட்ட, "சார் என்னைய மட்டும் அனுப்பிறாதீங்க சார், ப்ளீஸ் சார்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு, "நான் வந்து ஒண்ணும் பண்ண முடியாதும்மா. உங்க அப்பா மேலிடத்துல பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ட்ட ப்ரெஷர் குடுத்து உன்னை அனுப்பி வைன்னு சொன்னா, கண்டிப்பா அனுப்பி வச்சு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. "நான் தான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல சார்" அப்படிங்கும்போது, "நீ போக மாட்டேங்கம்மா. நீ ஆனா யார் கூட போற?" அப்படின்னோனே, "ஒரு டிரைவர் கூட போறேன். நீ அவன நம்பி போறியா? அவன பத்தி உனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியுமா? அவன் குடும்பம் என்ன? அவன் என்ன பண்றான்? எப்படி இருக்கிறான்? அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? இங்க வந்து ஒரு கும்பல் வந்து பணக்கார பொண்ணுங்கள பார்த்து பிடிச்சு அவங்கள ஏமாத்துறதுக்குன்னே அலையுது. நீ வந்து அந்த மாதிரி ஏமாந்துறக்கூடாதுல்லம்மா. நாங்க வந்து உன்ன அப்படி அனுப்பிட முடியாதுல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சார், சோழன் அப்படிப்பட்டவர் கிடையாது. எங்க வீட்ல வந்து எல்லாரும் என்ன புரிஞ்சுக்காத போது, அவர் மட்டும் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர் சார். அவர் வந்து அப்படி தப்பானவர் கிடையாது. நான் தான் அவர் கூட சேர்ந்து வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சொல்லுவா. உடனே இன்ஸ்பெக்டர் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. சோழன் கிட்ட போலீஸ்காரர் கேட்பாரு, "ஆமா நீ இங்க எந்த ஏரியாலப்பா இருக்கிற?" அப்படி சொல்லி கேட்பாரு. உடனே "நான் பூந்தமல்லி சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிலாவைய அங்கங்க எட்டி பார்த்துட்டு இருப்பான். "அது கரெக்ட்டு தான். இந்த புள்ளைய எப்படி கரெக்ட் பண்ண? பணக்கார பொண்ணுன்னு சொல்லி பார்த்த உடனே நீ கரெக்ட் பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "சார் சார் அப்படிலாம் கிடையாது சார். அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு சார். அவங்களா தான் விரும்பி வந்தாங்க. நான் வந்து அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் வந்து அவங்கள கூட்டிட்டு வந்தேன். மத்தபடி எந்த தப்பான நோக்கத்திலயும் நான் கூட்டிட்டு வரல சார். அந்த மாப்பிள வந்து சரியான ஆளே கிடையாது சார். அவன்லாம் ரொம்ப மோசமானவன். அவன்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தான் சார் நான் அந்த பொண்ண கூட்டிட்டே வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, போலீஸ் வந்து சொல்லுவாரு, "இங்க பாருப்பா, எங்களுக்கு மேல் இடத்துலருந்து அவங்க கிட்ட விடணும்னு சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பா அந்த பொண்ண வந்து அவங்க அப்பா கிட்ட தான் விடணும். அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாருன்னா, உன்னைய வந்து அதுக்கப்புறம் கடத்தல் கேஸ்ல கொண்டு உள்ள தான் வைப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. உடனே, "என்ன சார் இப்படி சொல்றீங்க?" அப்படி சொல்லி பயந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான், "நிலா தான் அவங்க வந்து என்ன ஓகே சொல்லிட்டாங்கல்ல. நான் வந்து கடத்தல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்லப்பா அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாரி கேஸ் தான் உன்ன வந்து உள்ள போடுவாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு போலீஸ்காரரு. உடனே சோழன் சொல்லுவான், "அவ வந்து போமாட்டா சார். அவ போனா தானே கடத்தல் கேஸ்ல போடுவாங்க. நிலா வந்து என்னைய விட்டுட்டு போமாட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் நானும் அவங்கள வந்து கண்டிப்பா விடவே மாட்டேன். அவங்கள வந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, போக விட மாட்டேன்னு சொல்ற டயலாக் எல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா இங்கேருந்து அதுக்கப்புறம் நீ வெளிய போகும்போது, இப்பவுமே 6 கார் நிக்குது. போற வழியிலே உன்ன மடக்கி பிடிச்சு ஏதாவது அடிச்சு அந்த பொண்ண தூக்கிட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் குழப்பிட்டு இருப்பாரு. அப்போ சோழன் சொல்லுவான், "நான் என்னதான் சார் பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து அவரு சொல்லுவாரு, "அதுக்கு பெசாட்ல நீ என்ன பண்ணு, நீ வந்து கல்யாணம் முடிச்சுக்கோ." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "நீ கல்யாணம் முடிக்காம நீ இங்கேருந்து கூட்டிட்டு போனீன்னா, கண்டிப்பா அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, உன்னைய அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ண தூக்கிட்டு போயிருவாங்க. போயிட்டு அது அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்க." அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவன் சொல்லுவான், "அடடா! ஆட்டோமேட்டிக்கா நம்மள கல்யாணம் முடிக்கலாம் சொல்றாரே!" அப்படி